ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு துள்ள பார்க்க போகிறது இந்த 2024 தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் சிரகன். இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த துள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது கஜராஜ், வினோத் ஜிடி அண்ட் ஆனந்த் நாக்லா லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரிப்போர்ட்டர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இன்பாங்கிற கதாபாத்திரத்தில் வராரு நம்ம வினோத் ஜிடி. ஸோ படத்தில் வர நம்ம இன்பாவும் அந்த கிரைம் நடந்த இன்சிடென்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு க்ளூவை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மட்டும் எடுங்க, அவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்லி அந்த கேஸ் க்ளோஸ்னு சொல்லி முடிச்சுட்டு போகிறாரு. கட் பண்ணோம் நம்ம ஜீவா ரவி. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட பையனை 2 நாளாக காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவருமே ஒரு சில மர்மமான மனிதர்கள்லாம் கொண்டுட்டு போயிடுறாங்க. அந்த இன்சிடெண்ட்டை கண்ணால் பார்த்தது நம்ம கஜராஜ் தான். அவருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி நம்ம இன்பா கிட்டக்க சரணடைகிறாரு. அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இவர் ஒரு சில விஷயங்களை சொன்னாலுமே அந்த சொல்கிற விஷயம் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டராக கன்வே பண்ணுறாங்க. அது நம்ம லேட்டராக தான் நம்ம இன்பாக்கும் தெரிய வருது. ஸோ போலீஸ் ஆஃபீஸராக வர நம்ம இன்பா இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பல கேஸுகளுக்கு கனெக்டிங் பாயிண்டாக இந்த ஒரு கேஸ் அமையுது. ஸோ அப்படி ஊருக்குள்ள நடந்த பல கிரைமை இவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒரு முக்கியமான பாயிண்ட்னே சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லராக இருக்குது. அதுலேயுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் டீட்டெயிலிங்கான ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போரிங்காகவும் என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ரிவால்வ் ஆகும். அப்படின்னால செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே ஆகுறது. அதுலேயுமே படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நிறைய விஷயங்களை சென்சிபிளாக எடுத்திருப்பாங்க. அதில் அந்த ஸ்கூல் பசங்க ஹேக் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே நம்ம ஃபோனை இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பயத்தை உண்டாக்குற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் அண்ட் எடிட்டிங் இந்த ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. அதில் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ நல்லா ஆனால் எடிட்டிங் படத்தோட டுவர்ட் த எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான படத்துக்கு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்கு எல்லாருமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் எடுத்திருக்க எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக ஆன் ஸ்க்ரீனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டோரி வைஸாக இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். புதுசாக இந்த படத்தில் ஏதாவது எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்காது. பழைய டெம்ப்ளேட் தான் இருந்தாலுமே அதை புதுசாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். ஸோ இப்படி ஓவராலாக டீசென்ட் டு வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லராக இந்த படம் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிள் கிரைம் த்ரில்லராகவே சஜஸ்ட் பண்ணால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.